ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா அல்லது 1,000,000 ரூபாவா? உண்மையில் கொழும்பு பங்குச் சந்தையில் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்யலாம்? இதுதான் பல பேர் என்னிடம் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. கடைசி வரை இந்த காணொளியை பாருங்கள், முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம், எனது பெயர் ராகேஷ் சர்மா. கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் முன்னணி பங்கு தரக நிறுவனத்திலே பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன். பல பேருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, கொழும்பு பங்கு சந்தையிலே நான் கணக்கை திறந்து விட்டேன், இப்பொழுது எவ்வளவு நான் பணத்தை முதலீடு செய்வது என்பதுதான் பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. 1 ரூபாவுக்கும் பங்கு இருக்கிறது. ஆகவே 1 ரூபாவையும் நீங்கள் பங்கு சந்தையிலேயே முதலீடு செய்யலாம். பங்கு சந்தையிலே கணக்கு திறப்பதற்கு பணம் அறவிடப்பட முடியாது, இலவசம் என்று ஏலவே நான் சொல்லியிருந்தேன். முதலீடு செய்வதற்கு 1 ரூபாவிலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கூடியது வானம்தான் இல்லை என்ற அடிப்படையில் இவ்வளவு நீங்கள் முதலீடு செய்யலாம். அவரவர் தன்னுடைய வசதிக்கேற்ற அடிப்படையிலே பங்கு சந்தையிலே எந்த தொகையிலே ஆரம்பிக்க போகிறோம் என்பதை தீர்மானித்துக் கொள்வார்கள். அதை நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் எது யதார்த்தம் இல்லை என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறிப்பாக 1 லட்சம் ரூபாவிலே நாங்கள் பங்குச் சந்தையிலே முதலீடு செய்வதைத்தான் பொதுவாக இந்த பங்குச் சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டு ஆலோசகர் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். காரணம் என்னவென்று சொன்னால், பல பேர் பங்குச் சந்தையிலே இப்பொழுது இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆலோசனை செய்து உங்களுக்கு வழிப்படுத்துபவர்கள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். ஆகவே பல பேரும் அந்த ஒரு சில பேரோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், பங்குச்சந்தை சார்ந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முனைகின்ற பொழுது அவர்களோடு பேச முடியாமல் போகும். காரணம் என்னவென்றால், 5,000 ரூபா 10,000 ரூபா முதலீடு செய்தவர்கள்லாம் அவர்களோடு பேச முனைகின்ற பொழுது நேரம் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. இது உலகம், வர்த்தக உலகம். நாங்கள் 10 லட்சம் ரூபா முதலீடு செய்பவரோடு பேசுவதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குவோமா, அல்லது 10,000 ரூபா முதலீடு செய்பவரோடு பேசுவதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குவோமா? எல்லாமே ஒரு வர்த்தக உலகம்தான். இது யாருமே சேவை அடிப்படையிலே செய்வதல்ல. ஆகவே அதை உணர்ந்து கொண்டு பொதுவாக எல்லா ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனிகளும் வெளியே சொல்லாவிட்டாலும் அன்னளவாக 1 லட்சம் ரூபாயை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை ஏதோ ஒரு வகையிலே முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களுக்கு சொல்லுவார்கள். 5,000, 10,000, 15,000, 20,000 அவர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது யதார்த்தத்துக்கு மாறாகத்தான் இருக்கும். நாங்கள் நினைத்த பார்த்தாலும் அந்த அளவு சிறிய தொகையிலே கணக்கு திறந்து பங்குச்சந்தையிலே பங்குகளை வேண்டி விற்பனை செய்வது மிக மிக சிரமம் என்பது இன்னொருவருடைய ஆலோசனை இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை செய்திகளாக இருந்தால் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களே கணக்கு திறக்கிறீர்கள், நீங்களே ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஒன்றை எடுக்கிறீர்கள், நீங்களே வேண்டுகிறீர்கள், நீங்களே விற்பனை செய்கிறீர்கள், இன்னொருவருடைய உதவி உங்களுக்கு தேவையே இல்லை, இன்னொரு ஆலோசகரோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பில் 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ நீங்கள் முதலீடு செய்யலாம். ஆனால் ஒருவரோடு பேசி ஒரு ஆலோசனையை பெற்று நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 1 லட்சம் ரூபாயை இந்த சமூகம் வெளியே சொல்லாவிட்டாலும் எதிர்பார்க்கின்ற ஒரு தொகையாக இருக்கிறது. ஆகவே 1 லட்சம் ரூபாயிலே முதலீடு செய்யலாம். சில பேர் ஆரம்பிக்கின்ற பொழுது 5 லட்சம் ரூபாயிலே ஆரம்பிப்பார்கள், சில பேர் 10 லட்சம் ரூபாயிலே ஆரம்பிப்பார்கள், சில வர்த்தகர்கள் எடுத்த உடனே 1 கோடி ரூபாயிலே ஆரம்பிப்போம் என்றும் சொல்லுவார்கள். ஆகவே அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல் அந்த தொகையை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்பது முதலாவதாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, பங்கு சந்தையிலே இப்பொழுது முதலீடு செய்யலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதற்கான பதிலை எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், ஔவை பாட்டி சொன்ன ஒரு வாசகம் ஞாபகம் எங்களுக்கு வரும். குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று ஔவை பாட்டி சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்லுவது கோன் உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயர்வார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது சமூகம் அவ்வாறு தான் இப்பொழுது இந்த அரசாங்கத்தையும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் பார்க்கிறது. அரசன் நன்றாக இருக்கிறான், அரசாங்கம் நன்றாக இருக்கிறது, ஆகவே மக்கள் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்ற உணர்வு இருப்பதனால் தான் பல பேர் இப்பொழுது பங்குச்சந்தைக்குள்ளே வருகிறார்கள். அது அவர்கள் தனிப்பட்ட உணர்வுகளாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால், நாட்டின் அரசாங்கம் நன்றாக இருக்கிறது, நாட்டினுடைய பொருளாதாரம் சரியான பாதையிலே செல்லுகிறது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த பங்குச்சந்தைக்குள்ளே நீங்கள் வரலாம்.
செய்யலாம். ஆகவே அது உங்களுடைய தீர்மானம். ஆனால் ஏன் பங்குச்சந்தை தொடர்ச்சியாகவே அதிகரிக்கிறது, என்னென்ன காரணிகள் இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு காணொளியில் அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம்.